பேக் டு மதுரவின் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து தாரிகாவோட பர்த்டே வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான் நாங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பர்த்டே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் தான் வந்து எடுப்பாங்க. இந்த பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மே எண்டில் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போவே வந்து தாரிகாவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கிற வேலை வந்து இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து பர்த்டேக்குனாலும் சரி, மற்ற ஏதாவது செலிப்ரேஷனுக்குனாலும் ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, எங்களுக்கு வந்து தாரிகாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த பர்த்டேக்கு எங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு டாஸ்க் வந்து இல்லை. ஸோ ஃப்ரீயாக மற்ற ஆக்சசரிஸு, மற்ற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரின்னு இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டேவாக வந்து பர்த்டே ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நியூ சென்டர் தான் வந்திருக்கோம். வந்துட்டு அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸு, பர்த்டேக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி இப்போ வாங்க நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எக்கோ ஷாப் தான் வந்து போனோம். எக்கோ ஷாப்பில் சில ஐட்டம்ஸ், அதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அங்கே போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே டெக்கரேஷன், பலூனு, பேக் ட்ராப் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தேன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுத்து வச்சங்காட்டி அந்த கலரும் தெரியும். ஸோ அந்த கலருக்கு மேட்சிங்காகவோ இல்லை கான்ட்ராஸ்ட்டோ வந்து பலூன்ஸு, பேக் ட்ராப் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சு அதை ஒவ்வொன்றா வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா அந்த பேக் ட்ராப்பும் சரி, இல்லை பலூன்ஸும் சரி, மிக்ஸ் மேட்ச் ஆன மாதிரி கலர்ஸில் தான் இருந்துச்சு. ஒரு சிங்கிள் கலர்லையோ இல்லை டபுள் கலரில் இருக்கிற மாதிரி வந்து இல்லை. தாரிகாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரே பிளெயின் கலர், அக்வா ப்ளூ மாதிரி கலரில் தான் வந்து அவளோட ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு சில்வர் கலர் இல்லை அதே அக்வா ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். ஸோ நிறையா வந்து பார்த்தேன். மேக்ஸிமம் அந்த கோல்டன், பிளாக்கு, சில்வர் இது மட்டும்தான் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அந்த அக்வா ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலரே வந்து எனக்கு வந்து கிடைக்கல. சரி ஓகே, வேறு எங்காவது வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு, சரி நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்டு, இந்த டம்ளர், யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா தாரிகா வந்து பர்த்டே கேப் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு கார்னரில் தான் அந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. சீரியஸாக நான் அதை வந்து பார்க்கவே இல்லை. அவளுக்கு எப்படி கண்ணில் வந்து பட்டுச்சுன்னு தெரில. அம்மா இது பர்த்டேக்கு எனக்கு பர்த்டே வருது இல்லை, ஸோ எனக்கு இந்த ஹாப்பி பர்த்டே கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடமே வந்து எடுத்தாங்க. ஸோ எடுத்ததில் அந்த பார்த்தீங்கன்னா அவள் க்ரீன் கலர் வந்து எடுத்திருந்தா, க்ரீனும் ப்ளூ கலர் எடுத்திருந்தா. அது உன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகாது, இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி லைட் கலர்லேயே வந்து சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இங்கே வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கிட்டேன்னா, சரி கிச்சன் ஐட்டம்ஸில் ஏதாவது வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செக்ஷன் போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ புதுசாக நிறைய ஒன்றும் இருந்துச்சு, அதே மாதிரி அழகழகாகவும் வந்து இருந்துச்சு. அப்புறம் நவீன் பார்த்திங்கன்னா, சரி நம்ம வந்து வாலில் இந்த லெட் லைட், குட்டி குட்டி லைட்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 அண்ணா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக என்னெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பு, இது வந்து மேடம் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரு, அதுக்கப்புறம் வந்து பிளேட்டு, அதுக்கப்புறம் டபுள் சைட் செல்லோ டேப்பு, லெட் லைட்டு இதெல்லாமே வந்து வாங்கினோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பலூனு, பேக் ட்ராப் இது எதுவுமே இங்கே எனக்கு வந்து செட் ஆகலை. சரின்னு இதை மட்டும் வந்து பில் போட்டுட்டு அங்கே லெட் லைட் வாங்கினோம் இல்லையா. ஸோ அது அங்கேயே வந்து பேட்டரியும் வாங்கி அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டோம். ஏன்னா பேட்டரி போட்டும் சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். சப்போஸ் நம்ம இங்கேயே செக் பண்ணல அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம்னாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் தர மாட்டாங்க. சரின்னு இங்கேயே வந்து செக் பண்ணிட்டோம். நாங்கள் மொத்தமாக வந்து 2 லைட் வந்து வாங்கியிருந்தோம். 2மே வந்து பேட்டரி போட்டு செக் பண்ணோம். 2மே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எக்கோ ஷாப்பில் பார்த்திங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஐஒய் போனோம். டிஐஒய்லேயுமே எனக்கு வந்து அந்த பேக் ட்ராப்பு, அதுக்கப்புறம் வந்து பலூன்ஸ் எல்லாமே வந்து அந்த கலரில் வந்து கிடைக்கல. சரின்னு அப்படியே வந்து கீழே வந்துட்டு வர வழியில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மாதிரி ஒரு குட்டி ஷாப் வந்து இருக்கும். சரி அங்கே போய் வந்து நமக்கு இருக்கிற கலரு, பேக் ட்ராப் எல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஷாப்பு. இது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் கீழேருந்து வரும்போது, பார்க்கிங்லேருந்து வரும்போது இந்த கடை தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்வா ப்ளூ மாதிரி கலர் தான் வந்து வேணுமா. சரின்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து 3-4 க்ரீன் மாதிரி ப்ளூ மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு நிமிஷம் வந்து டவுட் ஆயிடுச்சு, இந்த க்ரீனா இந்த ப்ளூவா அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை பர்த்டே ட்ரெஸ் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பலூன்ஸ் மட்டும் வந்து கிடச்சிச்சு. சரின்னு பலூன்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டோம். பேக் ட்ராப்புக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலரில் வந்து கிடைக்கல.
சரி கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தா சில்வர் கலர் தான் வந்து இருந்துச்சு. அதுவும் நார்மலாக அந்த ஃபாயில் பலூன் இருக்கும் இல்லையா, ஸோ அது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. சரி எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி வேறு எங்காவது வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பர்த்டே ஷாப்பிங்கோட ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ தாரிகாவுக்கு நிறையா வந்து இந்த ஆக்சசரிஸு மேட்சிங்காக போடுறதுக்கு அதெல்லாமே வந்து வாங்கணும். அது எல்லாமே DIY எக்கோ ஷாப்பு அப்புறம் சில ஷாப்பில் எல்லாமே வந்து பார்த்தேன். பட் ஆனால் பெருசாக எதுவும் வந்து செட் ஆகலை. அதனால் அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஹலோ, இது பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே ஷாப்பிங்கோட செகண்ட் டே. இது ஒரு ஃப்ரைடே ஈவினிங், அதாவது நைட் டைமில் டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி தாரிகாவுக்கு வந்து அந்த மேட்சிங் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வாங்கணுமா, சரி அதெல்லாமே வந்து வாங்கி முடிச்சிடலாம். சாட்டர்டே சண்டே வந்து வேறு பிளான் இருக்குது, அதனால் இதை வந்து வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லிட்டில் இந்தியா தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 8:45 வந்து இருக்கும். அப்போ தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் நம்ம லிட்டில் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னாலே அங்கே இருக்கிற லைட்டிங்ஸு அப்புறம் தமிழ் சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக போடுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ராணி ஃபேஷன் ஜுவல்லரி அந்த கடைக்குள்ளே தான் வந்து போனேன். தாரிகாவுக்கு மெயினாக வந்து செயின் வளையல் வந்து வாங்கணும், அதை வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா வீக் டேஸ்லேயே வந்து தாரிகாவுக்கு வளையல் அப்புறம் செயின் அதுக்கப்புறம் ஹேர் போ இதெல்லாமே வந்து அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் ஆன்லைன்லேயே பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவுமே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் பண்ண கலர் வேறு, எனக்கு வந்த கலர் வந்து வேறையாக இருந்துச்சு. அது வந்து அவனால் போடவே முடியாது. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் வந்து சுத்தமாக வந்து மேட்சிங் இல்லாத மாதிரி இருந்துச்சா, சரி நம்ம வந்து வேறையே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு செயின் இருந்துச்சா, சரி ஃபஸ்ட்டு செயினை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் தான் பார்த்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அழகழகாக இருந்துச்சு. அதுவும் குட்டீஸ்க்கு இருக்கோ இல்லையோ நம்மலாம் வந்து போட்டுக்கிற மாதிரி அவ்வளோ டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்க நான் அவளுக்கு வாங்க வந்திருக்கேனா இல்லை எனக்கு வாங்க வந்திருக்கேனான்னு வந்து தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாரிகாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு 2 செயின் வந்து கிடச்சிச்சு. அதுலேருந்து ஒன்றை வந்து ஃபைனல் பண்ணி அது வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே வந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேங்கிள் செக்ஷனாக இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸ் வந்து இவ சைஸுக்கு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப வந்து கஷ்டம். ஒன்று குட்டியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கும். அவள் சைஸுக்குன்னு தேடி அதுவும் அந்த கலர் பர்டிகுலர் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்குறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 சைஸ் இருக்குது, 3 கலரும் வந்து இருக்குது. எனக்கு வந்து அதில் ஒரு பர்டிகுலர் கலர் ஒரு நல்ல டிசைனில் வந்து சூஸ் பண்ணும். அதுவும் முக்கியமாக அவள் கைக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து வாங்குறதுக்குள்ளேயே நமக்கு வந்து போதும்னு ஆயிரும். இந்த கேர்ள் பேபிஸ் அப்படின்னாலே வந்து செயின் கம்மல் வளையல்னு எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவதுன்னா போட்டால் தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஒவ்வொன்றும் வந்து தேடி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பொட்டு இங்கே இல்லையா, வேறு பக்கம் போய் வாங்கிக்கலாம். ஒயிட் பொட்டு இங்கே தீந்துருச்சான், நம்ம வேறு பக்கம் தான் போய் வாங்கணும். வாங்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போகல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவளோட பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக செயினும் வளையலும் வந்து வாங்கிட்டேன். அது வாங்கினோன்னே தான் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது, ஒரு பெரிய ஒர்க்கே வந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு ரெகுலராக ஒயிட் சாந்தை போட்டு தான் வந்து வச்சு விடுவோன்னா, அதுதான் அந்த கடையில் வந்து கேட்டேன். அது வந்து முடிஞ்சிருச்சு, ரெட்டும் ப்ரௌனும் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதை தான் வந்து அவள் கேட்டிருந்தா. கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. சைக்கிள் தாரிகா என்ன டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கடைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வீட்டில் வந்து கொழுவுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி நாங்கள் போய் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வரும்போது ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூபிக் க்யூபும் கேர்ள்ஸ்க்கு அழகாக வந்து பின்னும் வந்து கொடுத்தாங்க. மேடம்க்கு வந்து பின்னு வேண்டாம், எனக்கு வந்து ரூபிக் க்யூப் தான் வந்து வேணும் அப்படின்னு அங்கேயே ஒரே அழுக. சரி நான் வந்து அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்தோடனே அந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு மறந்துட்டான்னு நினச்சோம். ஆனால் வெளியில் வந்தோடனே மறக்காமல் மறுபடியும் வந்து அதை வந்து கேட்டால், சரி நாளைக்கு போய் உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இதுவும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு அது சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வந்து வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படி டேர்ன் பண்ணுவோம்ல அந்த ரூபிக் க்யூப் தான் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டால், வழியாக என்னென்னமோ சொல்லி சமாளித்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ தாரிகாவுக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அவள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்ததை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து போயிட்டுருக்கோம்.
தலைமுறையின் நம்பிக்கை சைக்கிள் வாங்குப்பா பலன் காணுங்கள் வெளியில் ஹீரோ குளோபல் மற்றும் எதுக்கு சைக்கிள் வாங்க போறோம்? நாங்கள் தாரிகாக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கித் தான் வந்தோம். உள்ளே என்ட்ரானோடையுமே நிறைய டாய் ஷாப் இருக்குமா, அதில் முன்னாடியே வந்து நிறைய சைக்கிள் கார் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே எனக்கு கார் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. நாங்கள் வந்து சைக்கிள் தானே கேட்டேன் அப்படின்னோடனையும் ஆமாம் ஆமாம் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளே வந்து வீடியோக்கு நான் எப்படி பேசணும் அது மாதிரி நம்ம இப்போ சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னால் எங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ போகிறோம் சைக்கிள் வாங்க இங்கே சொல்லிடு. சைக்கிள் வாங்க போறோம். ஹாய், குட் ஈவினிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு ஈவினிங் தான், ஒரு 6:30 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சரி தாரிகாக்கு வந்து மண்டே வந்து பர்த்டே வருதா, ஸோ அதனால் அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து சவுக்கித் தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சவுக்கித் வந்து டாய் வாங்குறதுக்கான ஒரு ஏரியா வந்து சொல்லலாம். அங்கே தான் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கு. அவளுக்கு இதுக்கு முன்னாடி சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வாங்கியிருக்கு. 3 months அவள் வந்து ஒரு சைக்கிள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாள். சரி நாங்களும் வந்து வாங்கி தரோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். சரி இன்னைக்கு வந்து அவளுக்கு வாங்கிட்டோம்னா இதை வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவளுக்கு சைக்கிள் தான் வந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ என்ன சைக்கிள், என்ன கலர், என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலராக குட்டி குட்டி சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. சரி ஏதாவது வந்து பார்க்கலாம், அவளுக்கு ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே மேடம் வந்து அவளுக்கு வந்து பிங்க் கலராக பர்பிள் கலராக அப்படிங்க பார்த்துருப்பா போல். அவளுக்கு எது பிடிக்குதோ அதில் மேடம் வந்து ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு வழியாக நம்ம வாங்கலை, இது பார்க்கலாம் எது நல்லாயிருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதுலேருந்து இறங்கிட்டு எது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தா. உள்ளவா நம்ம போய் பார்க்கலாம், உள்ளே இன்னும் பார்க்கலாம், கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதில் பார்ப்போம். இது பெருசு சாமி. தரமா இது ஏறு, இது ட்ரை பண்ணி பாரு, ஏறி பாரு. அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தா சைக்கிள்லாம் அவள் சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சா, எதுவுமே வந்து செட் ஆகலை. இல்லைனா ரொம்ப வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வெளியிலே ஏதாவது வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியிலே போய் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பர்பிள் கலர் வாங்கிக்கலாம், பிங்க் கலரோட பர்பிள் வந்து நல்லா இருந்துச்சு சரின்னு நவீன் வந்து ப்ரைஸு அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே தாரிகா பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து சைக்கிள் எடுத்துட்டு அவள் பாட்டுக்கு வந்து ஓட்டிகிட்டு இருந்தா. என்னாச்சு, டைட்டாக இருக்கா, ஓட்ட முடியலையா? 140. தருமா அங்கே போய் பார்க்கலாமா, அங்கே போய் பார்க்கலாமா? இதை அங்கே எடுத்து. நாங்கள் வந்து பர்பிள் கலர் சைக்கிள் தான் வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து 140 ரிங்கெட்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ பர்பிளை விட பிங்க் கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து யோசித்தோம். ஆனால் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து டார்க் பிங்காக தான் இருந்துச்சு, இந்த பேபி பிங்க் மாதிரி வந்து லைட்டாக இல்லை. சரி இன்னும் ஒரு 2-3 கடை வந்து பார்த்துட்டு அங்கே வந்து பேபி பிங்க் இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபைனலாக இங்கேயே வந்துட்டு அந்த பர்பிள் கலரே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ஷாப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே இந்த டாய் ஷாப் தான் வந்து இருக்குமா. சைக்கிள், ஸ்கூட்டர், இந்த கார் மாதிரி ஜீப் மாதிரி எல்லாம் வந்து முன்னாடியே வெளியில் வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே அம்மா இது வேணும், அம்மா இது வேணும் அப்படின்னு சொல்லிடுவா. நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கடையை க்ராஸ் பண்ணி அவளை வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கோ. இந்த கடையில் நாங்கள் தேடிட்டு இருந்த மாதிரி பேபி பிங்க்கு, அதுவும் அவ சைஸுக்கே வந்து கிடச்சிச்சு. சரி நான் அதை தான் வந்து ட்ரையல் பார்த்தோம். பார்த்து கேர்ஃபுல், கடல் வை, கால் வை. அதுதான் நீ ஓட்டுற சைக்கிள், அவங்க எடுத்து தராங்க பாரு, நீ அதை ட்ரை பண்ணு.
தருமா அங்க பாரு. வாவ். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா தாரிகாக்கு? வா இப்படி வா. அமுத்து, நல்லா அமுத்து தங்கா. நல்லா நல்லா அமுத்து. அமுத்து தங்கா. அமுத்த முடியலையா? போக மாட்டேங்குதா? சரி விட்டு இறங்கிக்கோ. ரித்தோனா உட்கார வச்சுக்குவியா? ஓகே. ம். பைக் சவுண்ட், கார் சவுண்ட். விளையாடுறதுக்கு தாரிகா இப்போ ட்ரையல் பார்த்த அந்த பர்பிள் கலரே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிச்சு. அவளுக்கும் பிடிச்சிச்சு. அவளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா அவளுக்கு பெடல் பண்ண முடியல, அது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரின்னு ப்ரைஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 180 ரிங்கெட் சொன்னாங்க. சரி ஃபைனலாக வந்து 170க்கு வந்து தரோம் அப்படின்னாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்ததே பார்த்தீங்கன்னா 140 ரிங்கெட்ஸ் தான் வந்து சொன்னாங்க. இது 170, அது கீழே வந்து கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து வேறு கடையே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அவள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டா அதுதான் வேணும்னு. அதனால ஒரே அழுகக்கூடாது. நம்ம வேற பக்கம் போய் சூப்பரா, இதை விட சூப்பரான ஒரு சைக்கிள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? அழுகக்கூடாது. ஓகேவா? அங்க போய் பார்க்கலாம், நம்ம நிறைய கடையில பார்க்கலாம், எது செட் ஆகுதோ அது வாங்கலாம். ஓகேவா? உனக்கு தான் வாங்க போறோம். ஓகேவா? அழுகக்கூடாது. மியாவ் போயிடுச்சு. அந்த மியாவ் அங்க இருக்கு. சரியா? நம்ம போய் பார்ப்போம். பார்த்துட்டு தாருக்கு எது அழகா இருக்கோ, எது சூப்பரா இருக்கோ அது வாங்கலாம். ஓகேவா? அழுகக்கூடாது. ஓகேவா? ஓகே. மறுபடியும் வேற ஒரு ஷாப் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் லைட் பர்பிள் கலரில் இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரிங்கெட்ஸ் வந்து சொன்னாங்க. சரி இதுவே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதவே வந்து வாங்கிட்டோம். இது ஓகேவா? பிங்க் கலர் வேணுமா? பிங்க் கலர் வேண்டாமா? இதுவே ஓகேவா? ஓகே. ஸோ வாங்கி பில்லெல்லாம் வந்து பே பண்ணியாச்சு. அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் மேடம் வந்து கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து வாங்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போவே வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. வாங்கியாச்சா? கொடுத்துட்டாங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டாங்களா? போலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? போலாமா? ஏய் எங்க வர? இங்க பாரு செவரு இருக்கு, பாத்து வா. காண்டோக்குள்ள மட்டும்தான் ஓட்டணும். ஓகேவா? அம்மா கூட போய் மட்டும்தான் ஓட்டணும். ஓகேவா? போலாமா? சரி ஓகே போலாம். சைக்கிள் தூக்கிட்டு வரது வாங்கிட்டா ஓட்டறது வாங்கி. ஓட்டறது தான் வாங்கிச்சு. தூக்கிட்டு வரதுனா இங்கே விட்டு வந்துரு. ஓட்டிட்டு வர. ஓட்டிடுவா. இது நீ தூக்கிட்டு வா அப்பறம் நீ சைக்கிள் ஓட்டிடுவா சாமி அப்படியே. இல்ல மது நான் அப்ப விழுந்தா எப்படி நீ ஓட்டுவ? ஸோ ஒரு வழியா வந்து சைக்கிள் வந்து வாங்கியாச்சு. இப்போ சைக்கிள் பார்த்தீங்கன்னா தாரிகாவோட சித்தப்பா, அதாவது நவீனோட தம்பி வந்து பே பண்ணுறா, அது என்னோட கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் ஏதாவது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டாய்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வந்து இருக்கும்.
பாய்ஸ்க்காக இருந்தாலும் சரி கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் சரி நிறைய டாய்ஸ் வந்து இருக்கும். டாய் செக்ஷனுக்குன்னு வந்துட்டோம்னா கேர்ள்ஸை விட பாய்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க விளையாடுற மாதிரி நிறைய கன்னாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ரிமோட் காரு அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் கூட வந்து விளையாடுற மாதிரி பொம்மை செட்டு, அப்படி இல்லைனா வந்து குக்கிங் செட்டு, பேக்கிங் செட்டு, இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். யாருன்னு தெரியுமா? தரிகா அப்பா ஸ்பைடர் தரிகா, இதுதான் ஸ்பைடர் மேனோட ஃபேஸ். இங்க போய் ஸ்பைடர் மேன். நீ ஸ்பைடர் மேனா தரிகா? ஓகே. இப்ப பண்ணக்கூடாது, பில் போடணும். ஓகேவா? என்ன பண்ணிட்டு இருக்க? இது அந்த கேஷியர் இது போட்டு பில் போடுறது. தருமா அதெல்லாம் பண்ணக்கூடாது. சைஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும். எதுக்கு இந்த ஐஸ் வைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? அது என்னமா? அது ஸ்விம் பண்றதுக்கு. ஓ, ஸ்விம் பண்ண. என்ன வாங்குறதுன்னே தெரியலையே. பிடிச்சிருக்கா? I love you, Ma. சரி போடுங்க. ஸோ ஃபைனலாக தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு கிஃப்ட்டும் நவீன் ஒரு கிஃப்ட்டும் வந்து வாங்கியாச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்ல மாட்டேன், உங்களுக்குமே அது சர்ப்ரைஸ் தான். ஸோ பர்த்டே அன்றைக்கி அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாரிகா வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒரு சைக்கிளுமே வந்து வாங்கியாச்சு. அது வந்து அவங்க சித்தப்பாவோட கிஃப்ட். நாங்களும் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நாங்கள் அவளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது. ஏன்னா இப்போல்லாம் வந்து டிவி கொஞ்சம் பார்க்குறங்காட்டி அதில் வந்து பர்த்டே கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் அதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த பர்த்டேக்கு அவள் கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக இருக்கா. அதனால் சரி அதை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாமே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ தாரிகா வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பி. அவள் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டதை வந்து வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தாரிகாவோட பர்த்டே செலிப்ரேஷனாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.